வணக்கம். ஆசைப்பட்ட பொருள் கிடைக்கலையேன்ற ஏக்கம், துன்பம். கிடைச்சிதுன்னா அது வேறு வகையான துன்பம். கல்யாணம் ஆகலையே அப்படி பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலையேன்னு அம்மா கறி வந்து கோயிலாக சுற்றி வந்தது. நல்லா அமைஞ்சு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆன உடனே அடுத்தது 2 வருஷம் ஆச்சா இன்னும் குழந்த பிறக்கலையேன்ட்டு அதுக்கு உண்டான இத்தியாதிகள். அது குழந்த பிறந்ததுக்கப்புறம் அதை படிக்க வைக்கணும், போகணும், வரணும், நிறைய அந்த லிங்க்கு இருக்குது பாருங்கள். அதை தான் நான் சொல்கிறேன். அதாவது துன்பம் வந்து ஆசைப்பட்ட பொருள் வந்து கிடைக்கும் வரை துன்பம், கிடைச்ச உடனும் துன்பம்தான். என்ன ஆச்சுங்க, ஒரு ஊரில் திருடன் ஒருத்தன் என்ன பண்ணான், அம்மன் கோயிலில் பார்த்தான். அம்மன் கோயிலில் அம்மனுக்கு வந்து நகை நல்லா இருந்தது. இதை சுட்டுண்ணண்டா அப்படின்னு நினச்சின்னு என்ன பண்ணான், ராத்திரி வந்தான். ராத்திரி வந்து நகையை எடுத்தாங்க. எடுக்கும்போது என்ன ஆச்சு, தானாக்காரங்க உயின்னு விசில் அடித்தாங்க. எப்போ அவன் நகையை எடுக்கணுன்ட்டு ராத்திரி பூரா உக்காந்து பிளான் போட்டு ஸ்கெட்ச் போட்டு நகையை எடுத்தான். நகையை எடுத்துகிட்டு வந்தவுடனே தானாகாரம் வர்றதை பார்த்த உடனே எப்போ அந்த நகை இருந்தால் நம்மளை பிடிச்சிப்பான்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வெளியில், அதாவது அம்மன் கோயில், எந்த அம்மன் கோயிலையும் சிங்கம் தாங்க வாகனம். அந்த சிங்கம் வந்து ஆண்டு வாயை திறந்து இருந்தது பாருங்கள். அது உள்ளே இந்த நகையை போட்டுட்டு எஸ்கேப் ஆகிட்டாங்க. மனசு பாருங்கள், முதல்ல கிடைக்கலன்ற துன்பம், கிடைச்சிட்டு அனுபவிக்க முடியலன்னு துன்பம். அடுத்த நாள் காலையில் என்ன பண்ணான் தெரியுங்களா, அந்த திருடன் நேராக இந்த அம்மன் கோயில் விடியற் காலையிலே வந்து சிங்கத்தினுடைய கையை விட்டான் பாருங்க. கையை விட்ட உடனே அவன் துரதிருஷ்டம் ஒரு தேள் கடிச்சிடுச்சுங்க. அது அவனால் ஐயோன்னு கத்த முடியலிங்க. இதால் எங்கள் நாட்டில் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, திருடனுக்கு தேள் கொட்டிடுச்சு. அப்படி கொட்டினா வெளியில் சொல்ல மாட்டான் பாருங்கள், அதை தான் சொல்லுவாங்க. புரியுதுங்களா? உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.